தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கு வாழும் அனைத்து துலாம் ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம். துலாம் ராசி நண்பர்களே, ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு 2024ஆம் ஆண்டில் பிறக்கக்கூடிய பிப்ரவரி மாத பலன்கள். இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கை எது போல ஒரு மாற்றத்தை அடையும், உங்களுடைய வாழ்வாதாரத்தில் எது போன்ற ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும், எந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும், எந்த இடத்துல உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் பலப்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. என்னுடைய காணொளிகள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அடையும். துலாம் ராசி நண்பர்களே, மாத பலன்களில் மிக முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது மாதக்கோள்கள். அந்த அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் மிக அருமையான முறையில் தன்னுடைய ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு மனையிலிருந்து மகர மனைக்கு இந்த மாதத்தின் 12ஆம் தேதி இடம் பெயர்கிறார். தங்களுடைய ராசிக்கு அதிபதி 4ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அமைய பெறும் பொழுது மண், மனை, ஆடை, ஆபரணங்கள், பலவிதமான ஒரு பொருளாதார ஒரு முன்னேற்றங்கள் இந்த ராசிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ராசிக்கு அதிபதியாகிய சுக்கிர பகவானே பலம் பெறுகிறார். ஆக இந்த மாதத்தில் நீங்கள் நிறைய விஷயங்களை புது விதமாக கையாளுவீங்க, புதிய முயற்சிகளை எடுப்பீங்க. நீங்கள் சரியான முறையில் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த ஒரு வெற்றியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அடைவீங்க. அதற்கடுத்தாற்போல் 2ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி, அதே போல 7ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இந்த மாதத்தின் துவக்கத்தில் 5ஆம் தேதியே 3ஆம் மனை என்று சொல்லக்கூடிய தனுசு மனையிலிருந்து 4ஆம் பாவகத்திற்கு இடம் பெயர்கிறார், மகர மனைக்கு இடம் பெயர்கிறார். இவர் இந்த இடத்தில் உச்சம் அடைகிறார். மிக அருமையான ஒரு பலம். தனகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு செவ்வாய் பகவான். ஆக இவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவகத்தில் உச்சம் பெறுவது பண ரீதியான அனைத்து தேவைகளையும் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான நிலையை துலாம் ராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமையும். அதற்கடுத்தாற்போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மிக அற்புதமான முறையில் 8ஆம் பாவகத்தையும் அதே போல தங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் இந்த 2 கிரகங்களுடன் சேரும் பொழுது மிக வலிமை அடைகிறார். இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த ஒரு வலிமை அடைவதன் மூலம் உங்களுக்கு தொழில் ரீதியான பலவிதமான ஒரு முயற்சிகளையும் மறைமுக வெற்றிகளையும் கையாளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதற்கடுத்தாற்போல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தையும் அயன சயன போகஸ்தானத்தையும் இயக்கக்கூடிய புதன் பகவான் அருமையான முறையில் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் 1ஆம் தேதியே 3ஆம் மனை என்று சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்திலிருந்து 4ஆம் மனைக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியுடன் சேர்கிறார். இது ஒரு பாக்கியாதிபதி தன்னுடைய ராசிக்கு இணைவது அல்லது தன்னுடைய ராசிக்கு அதிபதியை இணைவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும், தீராத ஒரு ஆசைகள். ஏதோ ஒரு வகையில் நம்ம நல்லா வாழ்கிற மாதிரி இருந்தாலுமே கூட மனசுக்குள்ள ஏதோ ஒரு குட்டி குட்டி ஒரு எண்ணங்கள் நிறைவேறாமல் ஒரு பக்கம் தேங்கிட்டே இருக்கும். அப்போ அந்த நிறைவேறா ஆசைகளை, அபில ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவர் தான் பாக்கியாதிபதி. ஆக இந்த புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் பாவகத்தில் ராசி அதிபதியை தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த மாதத்தில் நீங்கள் பெற போறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை இயக்கக்கூடியவர் சூரிய பகவான் அற்புதமான முறையில் உங்கள் ராசிக்கு அதிபதியை இணைகிறார். தனகாரகன் செவ்வாயும் சூரிய பகவானுடன் இணைகிறார்கள். அதே போல பாக்கியாதிபதி புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைகிறார்கள். இந்த சங்கமம் உங்களுக்கு சராசரி இந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானால் கிடைக்க போகின்றது. 13ஆம் தேதிக்கு மேல் சூரிய பகவான் 5ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு இடம் பெயர்கிறார். இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்க உங்க வாழ்க்கையில எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் சரியான முறையில கையாளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா
பல நாள் பலவிதமான கஷ்டத்தை அனுபவித்து கடந்த காலகட்டங்களில் அரதாஷ்டம சனிங்கிற பிடியில சிக்கி கேது பகவானுடைய பிடியில சிக்கி இப்போதான் ஓரளவுக்கு நம்ம ரிலீவ் ஆயிருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ராசிக்கு அதிபதியாகிய கிரகங்கள் பலம் பெறக்கூடிய இந்த ஒரு மாதம் உங்களுக்கு மிக பெரிய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். பொதுவாகவே துலாம் ராசி நண்பர்கள் பன்முக திறமை கொண்டவர்கள். எந்த காரியத்தை எடுத்தாலும் கனக்கச்சிதமா முடிப்பீங்க. உங்களுக்கு இதுதான் தொழில் அல்லது இதுதான் உங்களுடைய ஒரு வளர்ச்சி, இவ்வளவுதான் உங்களுடைய முன்னேற்றம் அப்படின்னு நீங்க கணக்கெடுக்கவே முடியாது. நீங்க உழைக்க உழைக்க உயர்ந்துகிட்டே போகக்கூடிய ராசி. அதே போல பார்த்தீங்கன்னா எந்த தொழிலா இருந்தாலும் கிடைத்த தொழிலை அவ்வளவு அருமையா எளிமையா நீங்க செய்யக்கூடியவங்க, அவ்வளவு ஒரு திறமை வாய்ந்தவங்க தான் நீங்க. ஆனா கடந்த காலகட்டங்கள்ல எந்தெந்த காரியத்துல நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய கவனத்தை செலுத்தினீங்களோ, எந்தெந்த விஷயத்துல உங்களுடைய முழு முயற்சியை நீங்க செலுத்தினீங்களோ எல்லாமே தடை. எந்த இடத்துலையுமே நம்ம சரியா கால் ஊனி நிற்க முடியல, எதுலையுமே நம்ம நினைச்சு ஒரு மேல வர முடியல. எல்லாமே நமக்கு தொட்டதெல்லாமே தடங்களா போச்சு. நம்ம மற்றவங்களுக்காக செஞ்ச காரியங்கள் எல்லாம் சாதகமா அமையுது, நமக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பாதகமா முடியுது. அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில தான் கடந்த ஒரு 3-4 வருட காலகட்டமாக இருந்தீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்க சரியான முறையில முயற்சி பண்றீங்க, ஆனாலுமே கூட அது அமையாம தடுத்துட்டு இருக்கு. திறமை இருந்தும் தோற்றவர்கள் யார்? அதே போல தகுதி இருந்து வளராம இருந்தவங்க யார்? தன்னுடைய பலத்தை சரியா பயன்படுத்தி கூட நம்ம ஜெயிக்க முடியாம போனது யாருன்னா அது நீங்க தான். எல்லா விதமான தகுதியும் இருக்குது. நீங்க எந்த இடத்துலையுமே உங்களை மைனஸ்ன்னு சொல்லவே முடியாது. எந்த இடத்துலையுமே நீங்க தோத்துருவீங்கன்னு கணிக்கவே முடியாது. அவ்வளவு ஒரு சரியான பாதையில கனக்கச்சிதமா முடிவெடுத்து பயணம் பண்ணக்கூடியவங்க. ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும். இதுல பிறந்த இந்த ராசியில பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரி அவ்வளவு போல்டா இருப்பீங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. எதை சொன்னாலுமே அதுக்கான பதில் சடசடசடன்னு உடனுக்குடனே சொல்லுவீங்க. தவறா இருந்தா தவறு, நியாயமா இருந்தா நியாயம். அதிகாரத்தில் அவங்க உங்களை எதிர்த்தாங்கன்னா அதிகாரத்துல நீங்களும் எதிர்ப்பீங்க, அல்லது பணத்தால் எதிர்த்தா பணத்தால் நீங்களும் எதிர்ப்பீங்க, சொல்லால் எதிர்த்தா சொல்லால் எதிர்ப்பீங்க. அவ்வளவு திறமை உள்ளவங்க நீங்க. எந்த இடத்துலையுமே தோல்விங்கிற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில வரவே கூடாதுங்கிற மாதிரி சரியான முறையில பயணப்படுவீங்க. ஆனா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே தடங்களாயிருச்சு, உங்களுடைய வளர்ச்சிகள் எல்லாமே முடங்கி போயிடுச்சு. தொழில் ரீதியா டோட்டலா பார்த்தீங்கன்னா எதையுமே சரி பண்ண முடியல. எவ்வளவு போராடினாலும் தொழில் அப்படியே ஸ்ட்ரக்காகி நிற்குது. எந்த இடத்துல நம்ம தவறு பண்ணோம், எதை நம்ம சரியா செய்யாம விட்டோம், என்ன காரணத்தினால் நமக்கு இவ்வளவு நெருக்கடிகள் கொடுத்தது, எவ்வளவு யோசிச்சாலுமே இதை கண்டுபிடிக்கவே முடியல. மறைமுகமான எதிர்ப்புகள் அல்லது மறைமுகமான சதிகள், 3ஆம் நபர்களுடைய சூழ்ச்சிகள், ஏதோ ஒரு சூனியத்துக்குள்ள சிக்கிட்டோமோ, நமக்கு யாராவது ஒருத்தர் ஏதோ ஒன்று செஞ்சுட்டாங்களோ அப்படி நினைக்கிற அளவுக்கு கூட இன்னைக்கு ஒரு நிலைமை மாறி வாழ்ந்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அப்படியே கெட்டு போயிட்டு இருக்குது. கெட்டவங்க வாழலாம், அது சரித்திரம். ஆனா வாழ்ந்தவங்க கெடக்கூடாது, அது தரித்திரம். அந்த மாதிரி நீங்க வாழ்ந்து கெட்டுட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய சூழ்நிலை இன்னைக்கு அப்படி படிப்படியா நொடிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறீங்க. பட்ட கஷ்டங்கள் எவ்வளவும் சொல்ல முடியாது. பல பேருக்கு உதவிகள் பண்ண நீங்க நமக்கு யாராவது உதவி பண்ணுவாங்களாங்கிற ஒரு நிலையில கூட இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனா உண்மையான உதவிகள் கிடைக்கல. நிறைய பேர் நினைச்சா உங்களை காப்பாற்றி கொண்டு வர முடியும், உங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ண முடியும், உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா நிற்க முடியும். ஆனா அவங்கெல்லாம் வளர்றதுக்கு உங்களை பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு உங்களை தூரம் ஒதுக்கிட்டு அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் நீங்க இந்த நேரத்துல உங்களுடைய மன தைரியத்தை விடல, உங்களுடைய தன்னம்பிக்கையை விடல. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட நீங்க பெரிய லெவல்ல சாதிச்சிடலாங்கிற மாதிரி தேடிட்டு இருக்கிறீங்க. மனசாக்களால உங்களுக்கு பலம் இல்லை, ஆனால் உங்களுடைய ஜாதக ரீதியான பலம் உங்களுக்கு இருக்கு. யாரை நம்பி நீங்க பயணப்பட தேவையில்லை. உங்களுடைய திறமையே உங்களுக்கு முழுசும் பேசும். நீ பொறுமையா இரு, காலம் கனிஞ்சு வரும்போது எல்லாமே சரியா அமையும் அப்படிங்கிற மாதிரி அதற்கான வாய்ப்பு தான் இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு ஆரம்பமே உங்களுக்கு சரியான முறையில உங்களுக்கு பலம் அடையுது. ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க முடிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறீங்க. எந்த இடத்துலையுமே நீங்க நொடிஞ்சு உக்காந்துடல. எல்லா பிரச்சனையும் நீங்க ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து படிப்படியா தப்பிச்சு வந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா என்னன்னா தாண்ட ஒவ்வொரு சில தடைகள் வந்துட்டே இருக்குது. ஒரு மனிதனுடைய முயற்சிகள் எவ்வளவுதான் போராட முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. என் மனசுல போராடுறதுக்கு கூட ஒரு தெம்பு தைரியம் இல்லைங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி பலகீனம் ஆயிடுச்சு.
நான் எந்த இடத்துல நான் வந்து ஜெயிக்கணும்னு நினைச்சேனோ அந்த இடத்துல என்னால் ஜெயிக்க முடியல, அப்படியே தோத்து போய் உட்கார்ந்து இருக்கிறங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டீங்க. கவலைகள் வேண்டாம். உங்க வாழ்க்கையில கட்டாயம் நீங்க தொழில் ரீதியான வளர்ச்சி நீங்க பெரிய லெவல்ல நீங்க அச்சீவ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த ஒரு பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த மாதத்துல பலம் சேர்க்கக்கூடிய ஒரு தருணமா அமையுது. தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் பாவகம், அதே நேரத்தில் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான், இந்த 2 கிரகங்கள்ல ஏதாவது ஒரு கிரகம் நமக்கு பலமா இருந்தாலும் கூட நம்ம தொழிலை சாதிச்சிடலாம். இந்த காலகட்டத்தில் பாருங்க, சனி பகவான் 5ஆம் பாவகத்தில் உங்களுக்கு முழு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வருகிறார். அதே போல எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு ஸ்தானம், எந்த ஒரு இடத்துல அவமானம் நடந்ததோ அதே இடத்துல உங்களுக்கு நீங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான், 6ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் பாருங்க 7ஆம் இடத்தில் அருமையான முறையில் அமர்ந்து உங்களுடைய ராசியை நேரடியாக பார்க்கிறார். இந்த 2 கிரகங்களுடைய பலத்தால் நீங்க இழந்ததை திரும்ப பெறுவீங்க. உங்க தொழில் முறையை பெரிய லெவல்ல விருத்தி பண்ணி மேல கொண்டு வருவீங்க. இது வார்த்தைக்காக சொல்லக்கூடிய பலன்கள் இல்லை, கண்டிப்பா இது துல்லியமா கணிச்சு நம்ம சொல்லக்கூடிய பலன். உங்களுடைய வாழ்க்கையில சரியான முறையில நீங்க பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியான வளர்ச்சியை நீங்க கொண்டு வந்துருவீங்க. அதே போல நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் தேடிட்டே இருக்கிறோம், அமையவே மாட்டேங்குது. எல்லா தகுதியும் இருக்குது, படிச்சிருக்கிறோம், சரியான ஒரு நமக்கான ஒரு திறமை இருக்குது, இதை தேடிட்டு நம்ம போயிட்டே இருக்கிறோம். அடுத்தடுத்து நம்ம தேட தேட ஒவ்வொரு தடங்களாக தான் வந்துட்டு இருக்க தவிர நமக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கல. கிடைச்ச வேலையில் நம்ம நிலைச்சு நிற்க முடியல. இந்த கான்ட்ராக்ட் பேஸில் நிற்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம். நமக்கு இன்னும் இவ்வளவு வயசையும் கூட நம்ம வாழ்க்கை இந்த கான்ட்ராக்ட் பேஸ்லயே போயிடுவோமா, ஒரு பர்மனன்ட் நமக்கு ஒரு உத்தியோகம் அமையாதா, நமக்கான அங்கீகாரம் கிடைக்காதா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த தருணத்துல இந்த 2024 பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு அருமையான முறையில உங்களுக்கான பணி உத்தரவு கிடைக்கும். உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் லெட்டர் நீங்க வாங்கிடுவீங்க. உங்களுடைய ஒரு வேலை வாய்ப்புகள் நிர்ணயமாகும். அதே நேரத்தில் பாருங்க, அரசாங்கத்துறையில் உள்ளவர்கள் அல்லது அடுத்தவர்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள், தனியார் கம்பெனியில வேலை செய்யக்கூடியவர்கள், இந்த 2 தரப்பினருமே பாருங்க தன்னுடைய மனசுல தன்னுடைய ஒரு புத்தி கூர்மையில எவ்வளவு நீங்க திறமையா நீங்க செயல்பட்டாலும் கூட உங்களுடைய முடிவுகள் நீங்க முழுமையா வெளிப்படுத்த முடியாது. எல்லா திறமை இருக்கும், மற்றவங்கெல்லாம் செய்யாத காட்டிலும் கூட உங்களுக்கு ஈஸியா அந்த வேலையை முடிக்கக்கூடிய திறமை இருக்கும். ஆனா நீங்க போய் சார் இதுக்கு ஒரு இப்படி ஒரு வழி இருக்குது அப்படின்னா உங்க வார்த்தைக்கு அங்க மரியாதையே இருக்காது. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி அனாவசியமா அப்படியே தள்ளி விட்டுருவாங்க. ஆனா இந்த நேரத்துல உங்களுக்கான திறமையை நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க. உங்களுக்கு அந்த மேல இருந்து உங்களுடைய வளர்ச்சியை தடுத்தவங்க கண்டிப்பா இடம் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இல்ல அவங்கள விட்டுட்டு நீங்க வேற இடத்துக்கு இடம் மாறக்கூடிய அந்த டிரான்ஸ்பர், இந்த பிரச்சனையே வேண்டாங்க, இவங்க கிட்ட நம்ம எல்லாம் குப்பையே கொட்ட முடியாது, நம்ம எங்கேயாவது வெளியில நமக்கு பிடிச்ச ஏரியாவுக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கக்கூடியவங்களுக்கும் அந்த பணி மாற்றங்கள் அருமையான முறையில கிடைக்கும். அதே நேரத்துல உங்களுடைய திறமையை நீங்க அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணுவீங்க. எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் நமக்கு மேல ஒரு சீனியர் ஒருத்தர் இருப்பார். அதனால அவருடைய ஆர்டருக்காக நம்ம காத்துட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாயிரும். நம்ம இங்க என்னதான் சரியான முறையில் எல்லா வேலையும் நம்ம முடிச்சு வச்சிருந்தாலும் கூட அங்கிருந்து வந்த உடனே இந்த வேலையில எல்லாமே குறை இருக்குதுப்பா, நீ இதெல்லாம் செஞ்சதெல்லாம் சரியில்லைன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி நம்மளை அவமானப்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏன் நமக்கு இவ்வளவு ஒரு தடங்கள், எதனால இவ்வளவு பெரிய ஒரு சிக்கல், ஏன் இந்த பணியில மேல இருக்கக்கூடியவங்க நமக்கு சாதகமா இல்லை? 7ஆம் பாவகத்தில் குரு பிளஸ் ராகு, இது குரு சண்டால யோக அமைப்பு. அதனால துலாராசி நண்பர்களுக்கு இந்த 7ஆம் பாவங்க தான் தொழில் பார்ட்னர் அல்லது உயர் அதிகாரிகள் அல்லது சக ஊழியர்கள், நம்ம கூட வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள், இவங்க எல்லாருமே நமக்கு ஆப்போசிட். கடந்த காலகட்டத்தில் நமக்கு எங்க நல்ல பேர் கிடைச்சிருமோ, நம்ம எங்க வளர்ந்துருவோமோ, இவர் மேல வரக்கூடாது, இவர் மட்டும் நல்ல பேர் வாங்கிடக்கூடாது அப்படிங்கக்கூடிய இந்த மறைமுக சூழ்ச்சிகள். ஒரே ஆபீஸ்ல தான் நீங்க வேலை செய்வீங்க, ஒரே இடத்துல தான் நீங்க இருப்பீங்க. ஆனா உங்களுடைய ஒரு மனசு எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனா கூட இருக்கிறவங்க எல்லாம் நம்ம என்னைக்கு கெடுவன்னு காத்துட்டு இருக்கிறவங்கள தான் இருப்பாங்க. அப்போ இந்த கெட்ட குணம் உள்ளவர்கள் உங்களை விட்டுட்டு பிரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பணியில உங்களுடைய முழு பலத்தை நீங்க காமிப்பீங்க. அதனால உயர் பதவிக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நிறைய நண்பர்களுக்கு பாருங்க திறமை இருந்தும் உயர் பதவிகள் கிடைக்காம இருந்திருக்கும். ஆர்டர்ல அந்த சீனியாரிட்டியில நம்ம பேர் இருக்கும், ஆனா ஏதோ ஒரு சின்ன ஒரு சைன் பெண்டிங், இல்லை ஏதோ ஒரு நாள் நடந்த ஒரு சின்ன பிரச்சனை, அதனால நமக்கு அந்த உயர் பதவியை அப்படியே பிரேக் பண்ணி வச்சிருப்பாங்க.
ஸோ அந்த ஒரு தடையெல்லாம் விலகி உங்களுக்கான பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் சம்பள உயர்வு, ஊதிய உயர்வுகள் மிகப்பெரிய லெவலில் நீங்கள் அடைய போறீங்க. உங்கள் திறமைக்கான ஒரு ஊதிய உயர்வு ரொம்ப நாள் எதிர்பார்த்தும் கூட கிடைக்கல. சார் எனக்கு போஸ்டிங் போட்டாங்க, ஹையர் ரேஞ்சுக்கு வந்துட்டேன், ஆனால் எனக்கு சம்பளம் பார்த்தா எனக்கு அதே சம்பளம் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு, என்னன்னே தெரியல அப்படிங்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் உங்களுடைய திறமைக்கு தகுந்த உழைப்புக்கேற்ற ஊதிய உயர்வுகள் இந்த நேரத்தில் அமையும். அதுக்கான ஒரு பலத்தையும் குரு பகவானே உங்களுக்கு கொடுக்கின்றார். தைரியஸ்தானாதிபதி போல்டா நீங்க பார்த்தீங்கன்னா கேட்பீங்க, சார் நான் எனக்கான உயர்வு எங்கீங்க, நான் கஷ்டப்படுறேன், இதுல பார்த்தீங்கன்னா ஓவர் டியூட்டி செய்யறோம், எல்லா வேலையும் நானே பெரிய லெவல்ல முடிச்சு கொடுக்குறேன், ஆனா எனக்கு எந்த ஒரு உயர்வுமே இல்லைங்கிற மாதிரி நீங்க போல்டா கேட்பீங்க. இத்தனை நாள் கூட உங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும், கேட்டா பிரச்சனை வந்துருமோ, நம்ம உத்தியோகத்துக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கம். அதனாலேயே நீங்க அதை பெரிய லெவல்ல மூவ் பண்ணாம இருப்பீங்க. கட்டாயம் இந்த நேரத்துல உங்களுக்கான தைரியமான ஒரு மூவ் பண்ணுவீங்க. அதை நீங்க கண்டிப்பா அந்த உயர்வுக்கு நீங்க வந்துடுவீங்க. உங்களுடைய பொருளாதார தேவைகள் இந்த நேரத்துல பூர்த்தி பண்ணிக்குவீங்க. ஒரு அற்புதமான முறையில பாருங்க, தங்களுடைய ராசிக்கு அதிபதியும் அதே நேரத்துல தனஸ்தானாதிபதியும் போய் 4ஆம் பாவகத்துல சேர்றாங்க. இந்த நேரத்தில் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். இது ஒரு அற்புதமான ஒரு நிலை, உன்னதமான நிலை. இந்த நிலையில உங்களுக்கு பொருளாதார ரீதியா இருந்த சிக்கல்கள் தீரும். கடந்த காலகட்டத்தில் பாருங்க, ஏதோ ஒரு வகையில அந்த வரவு செலவு பண்ண இடங்கள் எல்லாம் பகை. சார் நான் எனக்காக வாங்கி என்னுடைய குடும்பத்தை தேவைக்காக நான் பண்ணிட்டு இருந்த வரையும் சரியா போயிட்டு இருந்தது. என்னுடைய உறவுகள் கேட்குறாங்க, நண்பர்கள் கேட்குறாங்க, சொந்த பந்தங்கள்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வாங்கி கொடுத்தோம். இன்னைக்கு வாங்கினவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க. எனக்கு அந்த பணம் இன்னைக்கு நான் கட்டுற சூழ்நிலை உருவாயிருச்சு. அல்லது எனக்கு பணம் கொடுக்கக்கூடியவங்களுக்கு எனக்கு சங்கடங்கள் சலுப்புகள் வந்துருச்சு. ஒரு நல்ல வரவு செலவு இருந்த இடம் இன்னைக்கு பகை. கேட்ட இடத்துல கேட்ட நேரத்தில் பணம் கொடுத்துட்டு இருந்த இடம் இன்னைக்கு நம்மளை பார்த்தாவே நம்ம அவாய்ட் பண்ணுறாங்க, நம்ம ஃபோன் பண்ணாவே நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க. முன்னையெல்லாம் ஒரு ஃபோன் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவை, எந்த அக்கௌண்ட்டில் தரட்டும், கேஷாக வாங்கிக்கிறீங்களா இல்லை அக்கௌண்ட்டில் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டவங்க இன்னைக்கு நம்ம ஃபோன் காலே அவாய்ட் பண்ணுறாங்க. பெரிய ஸ்ட்ரகிள் இது. ஒரு மனிதனுக்கு வரவு செலவுங்கிறது ரொம்ப முக்கியங்க. நம்மளுடைய சம்பளம், நம்மளுடைய வருமானமே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சரியா ஆயிராது. ஏதோ ஒரு சூழ்நிலையில நமக்கு கேட்ட இடத்துல கேட்ட நேரத்துல பணம் கிடைக்கிற மாதிரி ஒரு இடத்த நம்ம பலப்படுத்தி வச்சிருப்போம். நீங்க கட்டாயம் பலப்படுத்தி வச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு நீங்க கொடுத்து உதவி, அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பழக்க வழக்கத்தை உருவாக்கி இருப்பீங்க. நீங்க நம்பிக்கை நாணயமா நடந்துகிட்டும் கூட நீங்க அந்த ஒரு பழக்க வழக்கத்தை உருவாக்கி இருப்பீங்க. எல்லாமே சதைஞ்சு போச்சு. எந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பலப்பட்டு நிற்கணுமோ அந்த இடத்துல நம்ம பலகீனம் ஆயிட்டோம். பொருளாதாரத்தில் ரொம்ப சரிவை சந்திச்சிட்டோம். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பொருளாதார சிக்கலை சரி பண்ணிக்குவீங்க. உங்களுக்கான பண தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் அதுக்கான சுமூகமான ஒரு சூழ்நிலையும் அந்த நம்பிக்கை நாணயத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் தனகாரகன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அதே நேரத்தில் பாருங்க, அடுத்ததாக நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு மனை அமையல, பெரிய ஒரு ஸ்ட்ரகிள். எவ்வளவு போராடினாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறதெல்லாம் விரயங்கள் தான் ஆயிட்டு இருக்க தவிர ஒரு இடத்த கூட நம்ம கரையம் பண்ண முடியல. ஒரு வீடு நம்ம நிரந்தரமாக கட்டி உட்கார முடியல. கட்டின சொந்த வீட்டில் நம்மளால குடியிருக்க முடியல. இடம் விட்டு இடம், தாவுட்டு தாவு, நல்ல பொசிஷன்ல வாழ்ந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம். அந்த இடத்துல நமக்கு தேவையில்லாத அவமானங்கள் நடக்குது. இந்த இடத்துல ஆணி அடிக்கக்கூடாது, இந்த இடத்துல நீங்க வண்டி நிறுத்தக்கூடாது, நிறைய சிக்கல்கள் அதில் நீங்க சந்திக்கிறீங்க. அந்த வாடகை வீட்டில் இருக்கிற ஒரு வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய ஒரு கொடுமையான வாழ்க்கை. நம்ம தகுதிக்கு நம்ம இங்கெல்லாம் கஷ்டப்படணுமா, இப்படிலாம் நம்ம தலையில எழுதியிருக்கான மனசலிப்போடு இருக்கக்கூடிய உங்களுக்கான பூமி சேர்க்கை உங்களுக்கு வரும். உங்களுக்கான மனையை நீங்க அமைச்சு உட்காருவீங்க. ஒரு மனிதன் பிறந்த பிறப்புக்கு அர்த்தமே சொந்த மண், சொந்த மனை அமைக்கும் பொழுதுதாங்க. நீங்க எவ்வளவு பணங்காசு வேணா வச்சிருக்கலாம், ஆனா நமக்கு ஒரு பூமி, நமக்கு ஒரு வீடு இல்லை அப்படின்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை அர்த்தமில்லாத வாழ்க்கையா போயிடும். ஆனா உங்களுக்கு ரொம்பவும் பார்த்தீங்கன்னா பிடிச்ச விஷயம், நமக்கு வீடு லக்ஸுரியா வச்சிருக்கணும், நம்ம வண்டி வாகனத்தை லக்ஸுரியா வச்சிருக்கணும், நம்ம இடம் வாங்கினா கூட நல்ல ஒரு பெரிய லெவல் சைட்டா வாங்கணும், சின்ன சைட்டா ஒரு குட்டி சைட்டா வாங்கிடக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி நீங்க பர்ஃபெக்டா நீங்க பார்த்து முடிவு பண்ணுவீங்க. அப்படி பார்த்து வாங்கி வச்ச இடங்கள் எல்லாம் கடந்த காலகட்டங்களில் விரயங்களானது நிறைய பேர்.
அதே மாதிரி அமைச்சுக்கவே முடியாம தடுமாறிட்டு இருக்குது நிறைய பேர். வீடு வாங்க பணம் வச்சிருந்தோங்க, அந்த பணம் எங்களுக்கு தேவையில்லாத விரயமாயிருச்சு. ஒரு பூமிக்காக பணம் வச்சிருந்தோம், அந்த பணம் எங்களுக்கு விரைய செலவாயிருச்சு அப்படின்னு விரயம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க பல பேர். கட்டாயம் இந்த நேரத்துல உங்களுடைய 4ஆம் பாவகம் பலப்படுகின்றது. பூமி காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் பாவகம் பூமி ஸ்தானத்தில் போய் அமர்கிறார், அதுவும் உச்சம் பெறுகிறார். இந்த இடத்துல லாபஸ்தானாதிபதி சூரிய பகவானுடன் செயல்படுகிறார். மிக அற்புதமான முறையில் மண் மனை சேர்க்கைகள் கிடைக்கும். இந்த நேரத்தில் நாங்கள் வீடு வாங்கலான்னு இருக்கிறோம், பேங்க்ல லோன் மூவ் பண்ணியிருக்கிறோம், எங்களுக்கு கிடைக்கல, சரியான பதில் இல்லை அப்படிங்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு வங்கி கடன் கிடைக்கும். அல்லது பொருளாதார வெளியில வாங்கி கேட்டிருக்கிறோம், எங்களுக்கு சரியா கிடைச்சா இந்த இடத்த வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமையும். அல்லது கடந்த காலகட்டத்தில் இந்த பேங்க் லோனோ அல்லது வெளியில நமக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை நம்பி கையில இருந்த பணத்தை அட்வான்ஸ் போட்டுட்டோம், எங்களுக்கு இப்ப அந்த பணம் வரல, இதனால இந்த லேண்ட் எங்களுக்கால கரையம் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல உங்களுடைய பொருளாதார தேவைகள் பலப்பட்டு பூமி சேர்க்கை கண்டிப்பா நீங்க அமைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த பிப்ரவரி மாதத்துல அமையும். அதே போல நிறைய நண்பர்கள் இதில் பாருங்க, இன்னைக்கு பிஸ்னஸ் பெரிய லெவலில் போயிட்டு இருக்கிறது ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களுக்கு இந்த தருணம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். நான் நிறைய இடத்துல சைட் வாங்கி போட்டுட்டேங்க, ஆனால் எதுவுமே சேல் ஆக மாட்டேங்குது, எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நல்ல இடம், வேல்யூபுல்லான இடம், அதை வாங்கி போட்டுட்டோம், ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதில் லீகலாக கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதனால என்னால் விற்க முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு சில தடங்களில் உள்ள ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களுக்கு சூரியன் பிளஸ் செவ்வாய், பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க அல்லது கட்டடக்கலை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க அல்லது பார்த்தீங்கன்னா நகைக்கடை, துணிக்கடை, சுக்கிரன் பிளஸ் சூரியனும் சேர்றாங்க. இது எல்லா ஒரு துறைக்குமே சரியான ஒரு சாதகமான ஒரு வாய்ப்பு. சினி ஃபீல்டு, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வங்கி அலுவலர்கள், மருத்துவத்துறை சார்ந்தவங்களுக்கு, காவல்துறை சார்ந்தவங்களுக்கு, அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கு இந்த மாதத்துல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் இருக்கும். காரணம் என்ன? சூரியன் பிளஸ் செவ்வாய் மருத்துவம், இராணுவம், காவல் அப்படிங்கிற ஒரு துறையை கொண்டு போகும். அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வேலைகளை செய்யக்கூடியவங்க. சூரியன் பிளஸ் சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள். நகை, துணி, அலங்காரம், ஆடை ஆபரணம், ஃபேன்சி ஸ்டோர், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல், ரியல் எஸ்டேட், அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபீல்டுக்கு பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பிளஸ் இந்த நேரத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவகத்தில் சங்கமிக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்த்தீங்கன்னா நீங்க அடைய போறீங்க. இதை சரியா பயன்படுத்தணும். அதே போல திருமண தடைகள் விலகும். நிறைய பேருக்கு கேள்விக்குறி கடந்த காலகட்டத்தில், சார் எங்களுக்கு தகுதி இருக்கு, திறமை இருக்கு, வேலை இருக்கு, சொந்த வீடு கூட இருக்கு, எல்லாம் இருந்தும் வாழ்க்கை அமையல. ஒரு சிலருக்கு பாருங்க வேலை இல்லாதனால வாழ்க்கை அமையல, ஒரு சிலருக்கு வீடு இல்லாதனால வாழ்க்கை அமையல, ஏதோ ஒரு காரணத்தினால என்னுடைய திருமண வாழ்க்கை தட்டிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் திருமண உறவுகள் இந்த நேரத்துல பலப்படும். உங்க ராசிக்கு குருவுடைய பார்வை நேரடியா 7ஆம் பார்வையா இருக்கு. அதுக்கு அடுத்தாற் போல பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பேர் சந்திக்கக்கூடிய ஒரு சிக்கல், திருமண உறவுகள்ல கணிசமான பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனை. அதே நேரத்தில் மனக்கசப்புகள், வேண்டாத வெறுப்புகள், தேவையில்லாத சந்தேகங்கள். ராகுக்கேது எப்போ ஜென்மத்தில் சேர்ந்தாங்களோ யார் மேலேயும் நம்பிக்கை இருக்காது. மனைவியே கணவனை சந்தேகப்படுவாங்க, அல்லது கணவனே மனைவியை சந்தேகப்படுவாங்க. தேவையில்லாத ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில உறவுகளும் நமக்கு சேர்ந்துரும். ஏதோ ஒரு வகையில் நம்ம வேண்டான்னு ஒதுங்கி போனா கூட இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழப்பத்துக்கு காரணமா ஒரு சில ஒரு உறவுகளும் சேரும். யதார்த்தமா பழகினா கூட ஏதோ ஒரு தப்பான ஒரு வழியில் இவங்க பயணம் பண்றாங்களோங்கிற ஒரு குழப்பத்தை கொடுத்துரும். அல்லது கணவன் மனைவி நல்லா இருந்தா கூட மற்றவங்க எனக்கு என்னமோ உங்க கணவன் மேல சந்தேகமா இருக்குது, எனக்கு என்னமோ உங்க மனைவி மேல சந்தேகமா இருக்குதுங்கிற மாதிரி 3ஆம் நபர்கள் தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்கிட்டு போயிடுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சில கருத்து வேறுபாடுகள், இனம் புரியாத ஒரு குழப்பங்கள், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி வாழ்க்கையில் இன்னைக்கு நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம். நான் எந்த தப்புமே செய்யலைங்க, என்னையே அவங்க தப்பெல்லாம் அவங்களது, ஆனா என்ன குற்றவாளின்னு சொல்லி என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா திருமண உறவுகள் சரியான முறையில பலப்படும். உங்கள் பக்கம் நியாயம் இருந்தது, நீங்க செஞ்சது கரெக்டு தான் இப்ப ப்ரூவ் பண்ணுவீங்க. அதுக்கான காலம் இப்ப கணிசமாக இருக்கும்.
வழக்குகள் சார்ந்து போயிட்டு இருக்குங்க, முடியவே இல்லை, பிரச்சனைகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு, இது டைவர்ஸ் கேஸ் வரையுமே போயிருச்சு அப்படிங்கக்கூடியவங்களுக்கு வழக்குகள் கணிசமாக குறையும். இந்த வழக்குகள்லே இல்லை. பொதுவாக துலாம் ராசி நண்பர்கள் கடந்த காலகட்டங்களில் மண் சார்ந்த வழக்கு அல்லது மனை சார்ந்த வழக்கு அல்லது வண்டி வாகனங்கள் சார்ந்த வழக்கு அல்லது எதிரிகளுடைய வழக்குகள், தேவையில்லாத கௌரவ குறைச்சலுக்கு வேணும்னே நம்ம மேலே போட்ட வழக்குகள், இது எல்லா விஷயத்தில் இருந்தும் நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய ஒரு நியாயத்தை நீங்க இப்ப நிலநாட்டுவீங்க, சரியான முறையில் நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க, என்னால தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி. இந்த நேரத்தில் உங்களுடைய வழக்குகள் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதற்கு அடுத்தாற் போல பாருங்க, குழந்தை பாக்கியத்துக்கு மிக அருமையான முறையில் ஒரு பலம். குரு பகவான் புத்திர காரகன் என்று சொல்கின்றோம், சனி பகவான் புத்திர ஸ்தானாதிபதி உங்களுக்கு. ஆக இந்த 2 கிரகங்களும், சனி பகவான் குரு பகவானை பார்க்கின்றார், இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். இந்த 3 சங்கமத்தில் ராசிக்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் சூரிய பகவானுடன் நினைக்கின்றார். ஏன்னா அவர் தான் ஜீவனகாரகன், அப்போ ஆத்மகாரகன் என்று சொல்கின்றோம். இந்த ஒரு சங்கமம் திருமணம் ஆகியும் குழந்தை பாக்கியங்கள் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் இந்த நேரத்தில் குழந்தை செல்வங்கள் கைகூடும். மருத்துவ ரீதியாக குழந்தைக்காக நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த நேரத்தில் சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வமாக குரு பகவானை பிரார்த்தனை செய்யுங்க. இந்த குரு பகவானை வணங்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் அவருடைய அருள் பூர்ண பலமாக கிடைக்கும். வியாழக்கிழமை குரு பகவானுடைய படத்தை வச்சு நீங்க வணங்கிட்டு வர்றது அல்லது குரு பகவானுக்காக ஒரு தீபம் வைக்கிறது ரொம்பவும் சிறப்பு. உங்களுக்கான புத்திர செல்வங்கள் கைகூடும். அதற்கு அடுத்தாற் போல பாருங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில குழந்தைங்க இருக்கிறாங்க, ஆனா வளர்ச்சிகள் சரியில்லை. அவங்களுக்கான உடல் ஆரோக்கிய குறை அல்லது கல்வியில தடை அல்லது வேலை வாய்ப்புகள்ல தடை, திருமண தடை, திருமணம் ஆனதுக்கு அப்புறமா அவங்க படக்கூடிய கஷ்டங்கள், நல்லா வாழ்வாங்கன்னு கல்யாணம் பண்ணி வச்சுங்க, இன்னைக்கு அவங்க வாழ்க்கை நிம்மதி இல்லை, கண்ணுக்கு முன்னாடி நான் பெற்ற பிள்ளைங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மனப்போராட்டத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசியுடைய பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கும். அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். கல்வியில பலம் சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அரசாங்கத்துறை, அரசியல் துறையிலையும் பெரிய லெவலில் கால் தடம் பதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த ஒரு மாதம் உங்களுக்கு அமையும். சரி, நீங்க எந்த இடத்துல கவனமா இருக்கணும்? 7ஆம் பாவகத்தில் குரு, அவர் 7ஆம் பாவகத்தில் இருந்து பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பலம் சேர்த்தாலும் நிற்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள கொஞ்சம் கவனம் தேவை, விட்டு கொடுத்து போங்க. இந்த நேரத்துல பெருசா ஆர்கியூமெண்ட் எதுக்கும் போக வேண்டாம். அதே போல தொழில் பார்ட்னர் வகையில ரொம்ப கவனமா இருங்க. அவரை நம்பி நீங்க முழுசும் எல்லா காரியத்துக்கும் நீங்க சம்பந்தப்பட்டு போக வேண்டாம். அவர் சொல்லிட்டார் இது செஞ்சிடலாம், அவர் கேட்டார் இந்த பணத்தை கொடுத்துடலான்னு போகாம என்ன சொல்றார், என்ன செய்யணுங்கிறார், அந்த பணம் எதுல போட போறார் அப்படிங்கிறது எல்லாமே பார்ட்னர் வகையில நீங்க டீப்பா உட்காந்து அனலைஸ் பண்ணி அந்த முடிவு சரியா இருந்தா மட்டும் நீங்க அடுத்த கட்ட இடத்துக்கு போங்க. ஏன்னா பல பிரச்சனையிலிருந்து இப்ப நீங்க வெளியில வந்துட்டு இருக்கிறீங்க, படிப்படியா நீங்க இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கிறீங்க. இந்த காலகட்டங்கள்ல கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான நிலையில நகர்ந்துட்டு இருக்கு. அப்போ இந்த நேரத்துல மீண்டும் நீங்க ஒரு லாக்ல ஆகாம இருக்கிற மாதிரி கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி வெளிநாடு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு சரியான ஒரு பலன் கிடைக்கும். இந்த நேரத்தில் வாழ்க்கை தரம் உயரும். ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும். சரியான முறையில் பயணப்படுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாகவும் பயணப்படுங்க. அதே போல சனி பகவான் 5ஆம் இடத்துல இருப்பதால ஒரு சில பூர்வ புண்ணிய ரீதியான சிக்கல்கள் இருந்தால் அது கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலேயே சரி பண்ணி முடிச்சுக்கோங்க. அது பெரிய லெவலில் வழக்குகள் வரையும் கொண்டு போகிற வேண்டாம். இந்த நேரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் வழக்குகள் ரீதியா இப்போ இதுவரை நடந்துட்டு இருக்கக்கூடிய வழக்குகள் நமக்கு சாதகமா அமையும். புதுசா ஆரம்பிச்சா அது தேவையில்லாத பிரச்சனையா போய் முடியும். அதனால சுமூகமா விட்டு கொடுத்து போங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ரொம்பவும் சிறப்பான இடத்துக்கு நீங்க வருவீங்க. இதுவரையும் பல நாள் பல வாழ்க்கையில கஷ்டங்கள் பட்டு படிப்படியா வெளியில வரக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதத்திலிருந்து இன்னும் நீங்க அடுத்த நிலைமைக்கு போகக்கூடிய சுப பலன் தான் இருக்கு. இந்த நேரத்தில் நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய ஜாதகம். இந்த ஜாதகத்துல திசா புத்திகள் சாதகமா இருந்தால் மட்டுமே இந்த சுப பலன்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா கோச்சார பலன் என்பது 30%, சுய ஜாதக பலன் என்பது 70%. ஆக சுய ஜாதக பலனும் கோச்சார பலனும் இணைந்து விட்டால் உங்க வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. அப்போ இந்த நேரத்துல பலவிதமான நன்மைகள் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம ஜாதக சாதகமா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு உங்களுடைய குடும்ப ஜோதிடர்,
உங்களுடைய ஆஸ்தான ஜோதிடர் யாரா இருந்தாலும் பக்கத்துல கண்டிப்பா நீங்க கொண்டு போய் பாருங்க. இல்ல இதுவரை நாங்க நிறைய இடத்துல பார்த்தோம், அவங்க சொல்றது ஒண்ணு எங்களுக்கு நடக்கிறது ஒண்ணு, ஒரு மாறுபட்ட பலனா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கான பலன் இன்னும் நீங்க தெளிவா முழுமையா நீங்க தெரிஞ்சு உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த இலக்குகளை சந்திக்கிறதுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை நீங்க கொண்டு வரதுக்கான ஒரு பலன் நீங்க தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த மாதத்தில் பலவிதமான மாற்றங்களை சந்தித்து உங்க வாழ்க்கையில மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு அழகான தருணத்துல அற்புதமான பதிவில் உங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளன் கோவை குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.